பணம் இருந்தா என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறது போல ஒரு நெனப்புல முன்னாள் இந்நாள் இல்ல, முன்னாள்ல அதிபர்களா இருக்கிறவங்கலாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் வந்திருக்கு. ஏன்னா, அதுபோல தகவல்கள் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அமெரிக்காவோட ஒரு லாயர் டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா, சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே தூக்கி வாரி போடுது. அத எலான் மஸ்க் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணாருன்னா, கொஞ்சம் எளிதா இருக்கும். and ஏன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து $21 million for பாத்தீங்கன்னா, voter turnout in இந்தியாக்கு India. What do we வோட்டர்ஸ் need to டர்ன் அவுட் spend இருக்கு இல்லையா? 21 அத million for கன்ஃபார்ம் voter பண்ணிக்கிறேன். turnout in India? மேபி வேற யாராவது சூஸ் பண்றதுக்காக கூட இது போல ஃபண்டிங் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. யார தேர்ந்தெடுக்கிறதுக்காக அமெரிக்கா ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. அமைதியா இருக்கிற நாடு கிளப்பி விடுறதுக்காக இது போல சொல்றாங்களா? அப்படிங்கிறது போல இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது இது போல நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியால ஏதோ ஒரு பிரச்சனை வரணும். இப்ப இவங்க வாங்கிட்டாங்கன்னு அவங்க, அவங்க வாங்கிட்டாங்கன்னு இவங்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளம்பிரும் இல்லையா? ஹை ஜாலி இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறது போல இருந்துட்டாங்கன்னா வம்பாயிரும். அதனால எதுனாலும் சரி, எது செஞ்சாலும் சரி அமைதியா இருக்கிறது தான் நம்மளுக்கு வேணுங்கிற ஒரே விஷயம். யாரு காசு வாங்குனாலும் தொலையுது, யார் வாங்கலினாலும் தொலையுது. யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். யுஎன்ல இருந்து அமெரிக்கா வித்ட்ரா ஆயிருச்சு அப்படின்னா, மிக பெரும் பஞ்சாயத்து வெடிக்க ஆரம்பிச்சிரும். உள்நாட்டுல கலவரம் வந்துருச்சுன்னா, அது மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலையில இந்திய பிரஜைகள விட்டுரும். அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு கூட பலருக்கும் சொல்லிடலாம். இப்ப மெயினான விஷயத்துக்கு போயிடலாம். இந்த அமெரிக்கன் லாயர் இருக்கிறார் இல்லையா? அவரு என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ஒரு சர்ச்ச வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல ஓப்பன் பண்றாங்க. யாரு? சிஐஏ. என்ன சர்ச் அப்படின்னா, கருப்பு சர்ச். ஆர்த்தடாக்ஸ் சர்ச். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத நம்ம வந்து ஒரு 2 ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2022ல இருந்தே நம்ம பதிவுகள் போடும்போது சொல்லுவோம். வெள்ள கருப்பு சண்டை இருக்கு அப்படிங்கிறது போல. இது இன்னொரு சிலுவை போர் தானா? அப்படிங்கிறது போல அந்த டைட்டிலுக்கு கீழ வருமா? அப்படிங்கிறது போல இருக்கு. வரக்கூடிய செய்திகள் அது போல இருக்கு. அதாவது அந்த சர்ச்ச வந்து உருவாக்கி, அந்த சர்ச் மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. அதாவது புட்டின் அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் மூலியமா உக்ரைன்ல இருக்கு. அத கம்மி பண்ணணுன்றதுக்காக, இவங்க ஃபண்டிங் பண்ணி ஒரு சர்ச்ச உருவாக்கி, அந்த சர்ச்சுக்கு கீழ ஆளுங்கள கொண்டு வந்து அது போல செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் பரவிட்டு இருக்காது. அவரு சொல்றாரு. இதையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நார்மலாவே ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு உக்ரைனோட மக்கள் 4% தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த ஃபண்ட் விளையாடி இருக்குது இல்லையா? எப்படி இந்தியாவுக்கு வந்து ஃபண்ட் விளையாடி இருக்குதுன்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. ஸோ அதே போல ஃபண்ட் விளையாடினதுனால தான் அது 50% மேல 67%, 73% சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? அது ஃபண்டுல நடந்த விளையாட்டு. மத்தபடி அவருக்கு 4% தான் போல இருக்கு. அதத்தான் ட்ரம்ப் அவர்கள் தெளிவா சொல்றாரு. ஏன்பா பணம் குடுத்து ஜெயிக்க வச்சது நாங்க. எங்களுக்கு தெரியாதா? உனக்கு எத்தன பெர்சன்டேஜ் ஓட்டு விழுந்ததுன்னு அப்படிங்கிறது போல, அங்கேயே நெறைய மீம்லாம் போயிட்டு இருக்குது. சரி ஓகே. மெயினான விஷயத்துக்கு வருவோம். அதாவது என்ன மாரியான விஷயங்கள்லாம் இந்த அமெரிக்கா இதுக்கு முன்னால இருக்கிறவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அது மட்டும் இல்லாம இப்ப ட்விட்டர்ங்கிறது டைரக்ட்டா கவர்ன்மெண்ட் கிட்ட நம்ம பேசிக்கிறது மாரி ஆயிப்போச்சுங்க. அதாவது ட்விட்டர்ல வந்து ஒரு நபர் போட்டிருக்கிறாரு. அதாவது ரிபப்ளிகன்ஸே வந்து பாத்தீங்கன்னா, ஃபண்ட் எல்லாம் மிஸ்மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பணம் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பணம் குடுத்ததெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி, அவங்க யாரோ ஒருத்தங்க டான்ஸ் ஆடுறாங்க, வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். என் அக்கவுண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பணம் அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது YouTube மூலியமா எனக்கு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிச்சுக்குவேன். ஆனா யார் அந்த பணத்த குடுத்தது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதுபோல அப்ளிகேஷன்லாம் இருக்கும். ஸோ அதுல வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னா வருது அப்படிங்கிறது போல, இது போல வதந்திகள் வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம். இப்ப அந்த விஷயங்கள்லாம் அப்படி அப்படியே கன்ஃபார்ம் ஆயிட்டு வருது பாருங்க. இந்த டாலர்கள்லாம் எப்படி விளையாடுதுன்னு. ஸோ ஒரு நபர் வந்து அது போல ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதுல ரிபப்ளிகன்ஸ்ல இருக்கக்கூடிய சில நியோகான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, டீப் ஸ்டேட் அது போல சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, இதுல உடந்தையா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது போல போடும்போது, எலான் மஸ்க் அவர்கள் அதுக்கு ரிப்ளை பண்றாரு. என்ன அவர் கன்ஃபார்ம் பண்றாருன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அதாவது உக்ரைனுக்கு பணம் குடுத்ததுல பெரும்பான்மையான பணம் அமெரிக்கால இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ்க்கே திரும்பி வந்திருக்கு. அப்படி வரதுல சில ரிபப்ளிகன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, அத கையாடல் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பாவம் பணம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிறது போல இவரு வந்து சொல்றாரு. இவரு வந்து இப்போ முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு. அமெரிக்கால ஒரு அதிகாரியா இருக்கிறாரு. இவரு பார்த்து கன்ஃபார்ம் பண்றாருன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாம அதாவது எலான் மஸ்க் அவர்களும் கொன்னே ஆகணும் அப்படிங்கிறது போலலாம் வந்து பாத்தீங்கன்னா, டெஸ்லா ஷோரூம்லாம் இருக்கும் இல்லையா? அமெரிக்கால உள்ள ஊந்து கலவரம் பண்ணி அடிச்சு அங்க இருக்கிற வேலை செய்யறவங்களை எல்லாம் அடிச்சுட்டு 2வது கில் எலான் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டிட்டு
இதுபோல பல விஷயங்கள். அதுவும் இல்லாம ட்ரம்ப வந்து இம்பீச் பண்ணி ஆகணும்னு புரொட்டஸ்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள். அதுக்கான காரணம் ஃபண்டிங் நின்னதா? இல்ல இப்ப அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்துல இருக்கிறவங்க நேஷனலிஸ்ட் அப்படிங்கிறது போல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு குரூப் இருக்கும்ல. அந்த குரூப் இது போல விஷயங்கள கிளப்பி விட்டுருக்காங்களா? அப்ப அந்த குரூப்க்கு பேக் குடுக்கறது யாரு? யுகேவோட தலைமையில இருக்குமா? இப்ப இங்க ஒரு சிவில் வார் திரும்பியும் யுகேவால உண்டாக்க முடியுமா? இப்ப யுகேக்கு சில நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் குடுக்க முடியுமா? அப்படிங்கிற போல கண்ணோட்டங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சிக்கல் ஆயிட்டே இருக்கு. இததான் வந்து நான் முன்னாடி சொன்ன இந்த சிவில் வார், அமெரிக்கால சிவில் வார் அப்படிங்கிறது போல. இந்த சிவில் வார்ங்கிறது வந்து பார்த்தா மக்கள் மக்கள் வந்து சண்டை புடிச்சுக்கிறது, துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறது அது 2வது. பொலிட்டிக்கலி பவர் பேலன்ஸுக்காக சண்டை புடிச்சுக்கிறாங்க. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்து சிவில் வாரா இருக்கு. அதாவது யுகேல இருக்கக்கூடிய சில அரசாங்கங்கள், அமெரிக்கால இருக்கக்கூடிய சில அரசாங்கங்கள், பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சில அரசாங்கங்கள். உதாரணத்துக்கு சொல்றேன். பைடன் அவர்கள், பிரான்ஸ், ஸ்டார்மர் அவர்கள், 2வது ஜெர்மனியோட ஓலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள். இவங்கலாம் ஒரு டீம். இப்போ லீ பென் அவர்கள், ட்ரம்ப் அவர்கள், ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா ஆலிஸ் அவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா? ஸோ இவங்கெல்லாம் ஒண்ணு கூடி ஒரு சைடுல ஒரு சண்டை, அவங்கெல்லாம் ஒண்ணு கூடி ஒரு சைடுல ஒரு சண்டையா? அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் பேலன்ஸ்க்காக சண்டை புடிச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறதோடலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சைடு தியரி வந்து போயிட்டு இருக்கு. அது பல கண்ணோட்டத்துல பார்க்கல. இதுல ஒரு கண்ணோட்டம். ஸோ பொலிட்டிக்கலி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பவர குறைக்கிறதுக்காக, அவங்களோட ஃபண்டிங்க கட் பண்றதுக்காக, இது போல வேலைகள்லாம் பெருமளவுல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஸ்ரீலங்காலாம் வந்து பாத்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லி ஃபண்டிங் பண்ணிக்கிறாங்க. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, கையாடல் பண்ணிக்கிறாங்க. ஃப்ராடுலன்ட்டா போயிருக்குது. நெறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க கட் பண்ணியிருக்கிறோம். இப்ப அந்த பணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அமெரிக்கர்களுக்கே குடுக்க போறோம் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து எடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அமெரிக்கர்கள்ல சிலருக்கு பிடிக்காம புரொட்டஸ்ட் இது போல கொலை முயற்சிகள், இது போல பல விஷயங்கள் நடக்குது. இப்போ அமெரிக்கால அந்த பவர் பேட்டில் போயிட்டு இருக்கு. ஆ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில என்ன மாரியான ஸ்டேட்டஸ் இப்ப யூரோப்பியன் யூனியன்லாம் ஒரு சேர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு அது போல ஒரு ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா, ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 பிரிசனர வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல ஒரு தீவிரவாத தாக்குதல். 3 பஸ் கிட்ட வெடிச்சிருக்கு. 2 பஸ்ல வச்சிருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்காதனால தப்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது போல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துக்கனால மிக பெருமளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரையாவது கைய காமிச்சிருவாங்களா? இது ஈரான்னு சொல்லிருவாங்களா? அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இதுக்கும் அமெரிக்காவுக்கும் லிங்க் ஆகுது இப்போ. அமெரிக்காவோட FBI டைரக்டரான கேஷ் பட்டேல் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவரு தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இஸ்ரேலுக்கு பிரியாரிட்டி குடுங்க. இன்னும் 100கணக்கான ஹாஸ்டேஜஸ் அமெரிக்கர்கள் இஸ்ரேலோட ஹாஸ்டேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். மிக பெரும் அளவுல இஸ்ரேலுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்கள ஸ்ட்ரென்த் பண்ணணும். பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை ஈரானுக்கு இது தாக்குதல் இது போல விஷயங்கள் இங்க இதா நடக்குமா? ஏன்னா ஈரான் வேற பெருமளவுல ட்ரில்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பவும் ஒரு மிசைல் சோதனையே பண்ணியிருக்கிறாங்க. இது ஆன்டி பெலிஸ்டிக் மிசைல் சோதனை. அதாவது ஒரு பெலிஸ்டிக் மிசைல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் நோக்கி ஏவிட்டாங்கன்னா, ஈரான்னால அந்த பெலிஸ்டிக் மிசைல தடுக்கக்கூடிய இன்டர்செப்டார் அவங்க உருவாக்கியாச்சு அப்படிங்கிறது போல அவங்க சோதனை பண்ணி உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. ஈரானும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. வல்லரசு நாடுகளுக்கு இணையா ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா, போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பெருமளவுல ஆயுதங்கள நவீனமயமாக்கிட்டு இருக்காங்க. அத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? அடுத்தது அமெரிக்கா. அப்படியே இந்த பசிபிக் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அது 2ஆம் உலகப் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஜப்பான் மேல ரைடு பண்றதுக்காக டெனியன் தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு வந்து பெருமளவுல ஏர் பேஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஏர் பேஸ்ல பெரிய பெரிய ரன்வேஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இந்த B-2 பாம்பர்ஸ் இது போல பல வகையான விமானங்கள தரையிறக்கி டேக் ஆஃப் பண்றது. அதுபோல வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல ஒரு ஏர் பேஸ வந்து அமெரிக்க தரப்புலருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. எதுக்காக இது அப்படின்னா, மேபி சீனாக்கு எகெயின்ஸ்டாவா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அந்த சைடு தைவான் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல தயாரிட்டு இருக்காங்க. ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஃப்ளஷ் அப்படிங்கிற போல சொல்லுவாங்களே, அதாவது எல்லாத்தையும் பண்ணிட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்லருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் செக் பண்ணுங்க அப்படிங்கிறது போல மிலிட்டரில ஒரு போருக்கு தயாராகறதுக்கு முன்னாடி இது போல விஷயங்கள்லாம் செய்வோம். ஏன்னா, இத்தன நாளா கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படிங்கிற போல வச்சிருப்போம். அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ்க்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள்லாம் சீனால இருந்து வந்திருக்கும். அவங்க அது தெரியாம வாங்கி அசெம்பிள் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு சீனால இது போல கம்யூனிகேஷன் டிவைஸ்ல சீனாவோட டிவைஸ் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்சுக்கிறாங்க. நல்ல வேலை இதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் அகட்டினாதான் போற காலத்துல ஒட்டு கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா, ஏய் நம்ம சீனாவ அப்படி போய் அடிக்கலாம். சரியா? அப்படிங்கிற போல இவங்க பேசிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. காலையில எழுந்துச்சு ஃபிளைட்ட கிளப்பும்போது அங்க குண்ட கொண்டு வந்து போட்டு போயிருவாங்க. சுத்தமா எல்லாம் வேஸ்ட்டா போயிரும். இப்படிதான் ஜெர்மனி தோத்துச்சு. என்னைக்குமா டிவைஸ பிரேக் பண்ணதுல இருந்து முடிஞ்சுச்சு. ஸோ அது போல
நடந்துறக்கூடாது இல்லையா? ஸோ அதனால கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அமெரிக்கா போருக்கும் தயாராகுறாங்க. அட் த சேம் டைம் உள்நாட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளஷ் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரீக்ரூப் ஆயிட்டு இருக்காங்க. ரீஆர்ம் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். எல்லா அணிகளும் இப்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. யூரோப்லயும் சண்டை நடக்க போகுது. பசிபிக் தியேட்டர்ல சைனாலயும் சண்டை நடக்க போகுது. அடுத்தது பங்களாதேஷ் வேற துருக்கிக்கிட்ட இருந்து எங்களுக்கு அது வேணும், டேங்க் வேணும், யானை வேணும், குதிரை வேணும்னு கேட்டிருக்குது. அடுத்து பாகிஸ்தான் வேற ராணுவத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஆப்கானிஸ்தான் கூடயா இல்ல நம்ம கூடயா அப்படிங்கிறது தெரியல. ஈரான் இந்த சைடு மிடில் ஈஸ்ட்ல ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டிலேயே ரெடி ஆகிட்டு இருக்காங்க மிக பெருமளவுல. ஸோ அதனால இனிஷியலா இது வேர்ல்ட் அட் வார்ஸா இருக்க போகுது அப்படிங்கறத திரும்ப திரும்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி உலகம் கையாளுது அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கு. எக்ஸ் ஷார்டேஜ் அப்படிங்கிறது பெருமளவுல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது. இது உறுதி செய்ய முடியல. அமெரிக்காக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் எக்ஸ் ஷார்டேஜ் பெருமளவுல இருக்கு. அமெரிக்கா வந்து இந்த டாரிஃப் அது இது போறதுனால ஏகப்பட்ட அளவுல மக்கள் வந்து சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்சார்பாகணும் அப்படிங்கிறத திடீர்னு ஒரு நாடு நினைக்குதுன்னா சிக்கல் தான். அதுக்கு சிறந்த உதாரணம் அமெரிக்கா. 2வது சைனாக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி இந்த கோல்டு பர்ச்சேஸ் வந்து பயங்கரமான பேட்டில் நடந்துட்டு இருக்கு. அதிக அளவுல தங்கத்தை வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு வந்துருச்சு. அந்த அன்சர்டனிட்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக பல நாடுகளும் கோல்ட வாங்கி பதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல இருந்து எல்லா நாடுகளும் எப்படி தப்பிக்குது, நம்ம எப்படி தப்பிக்க போறோம், என்ன மாதிரியான முடிவுகள் அரசாங்கங்கள் எடுக்க போகுது, எப்படி அணிகள் சேர போகுது, இல்ல எல்லாம் பேசி புது வேர்ல்ட் ஆர்டர் அமைதியா பேச்சுவார்த்தை மூலியமா உருவாக்கி அதுக்கப்புறமா எல்லாம் பவர் ஷேரிங் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதி ஆள போறாங்களா, இல்ல பிரச்சனைன்னு சொல்லி அடிச்சுக்க போறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து இருந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.